வணக்கம். தற்போது நாம் இருப்பது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம். அதாவது கடந்த 3 தினங்களாக தென் சென்னையில் உள்ளவர்கள் சென்னையில் பணியாற்றி வருகிறார்கள். இவர்களும் சொந்த ஊருக்கு சென்ற வண்ணமாக உள்ளகிறார். அதாவது பொங்கல் திருநாளை முன்னிட்டு இங்கிருந்து 3 தினங்களாக இங்கிருந்து பயணிக்கக்கூடிய பயணிகள் அதிகப்படியாக செல்கின்றனர். சுமார் 12 மணி நேரமாக இங்கு காத்திருக்கும் ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டுள்ளது. அதாவது தற்போது ஒரு பயணி நம்முடன் இருக்கிறார். அவருடைய கேட்போம். ஐயா வணக்கம் ஐயா. நீங்க எங்க போனோம், எவ்வளவு நேரம் இருக்கீங்க, எங்க போறீங்க? இங்கே செந்துரை போனோம். காலையில் ஒரு 5:30 மணில இருந்து டோல்கேட்டில் நின்றுருந்தேன் ஒரு 2 ஹவர்ஸா. அங்கே கிளாம்பாக்கம் போனாச்சுன்னா அங்கேருந்து பஸ் நிறையா ரன் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. நான் கிளாம்பாக்கம் வந்து ஒரு 7:45 வந்துட்டேன். 7:45 இது வரைக்கும் சுற்றி வர எல்லா பஸ்ஸும் கோயம்பேடுலேருந்து தான் ஃபுல்லாகி வருது. இங்கேருந்தே 2 பஸ் ரன் பண்ணால் நல்லாயிருக்கும். இது சம்மந்தமாக கேட்குறப்ப இங்கேருந்து எந்த பஸ்ஸும் ரன் ஆகல, இதுலேருந்து கோயம்பேடுலேருந்து வருதுங்கிறாங்க. ஆனால் நேற்று எல்லாம் டிவி எல்லாம் சொல்லும்போது கிளாம்பாக்கத்தில் இருந்தால் ரன் பண்ணுற மாதிரி எல்லா நியூஸ் எல்லாம் வந்தது. காலையில் நின்று சார், விழுப்புரம் பஸ்ஸும் பாண்டிச்சேரி பஸ்ஸும் ஒரு பஸ்ஸுக்கு இல்லை. இப்போ எதுவுமே இல்லாமல் இருக்குது. எதுவும் நிறைய தான் சொன்னாங்க. இங்கே வந்துட்டு எல்லாருமே இங்கே வந்து பஸ் ஒன்றுமே இல்லை. இப்போ என்ன பண்ணலாம் கேட்டால் வருன்றாங்க, வரல. எல்லாம் திருவண்ணா பஸ் தான் ஓடுது. 6 பேர் வந்து திருவிட்டு பிள்ளைகளை கொட்டிக்கிட்டு நீ சேலம் பஸ்ஸை கொண்டு இங்கே தானே போட்ட. இப்ப சேலம் பஸ் பூரா கோயம்பேடு கொண்டு போறிய, என்ன காரணம் சொல்லுங்க? அப்ப நாங்க வேலை திருவிட்டூர் இருந்து வரோம். ரயில பிடிச்சி பஸ்ஸை பிடிச்சி திருவிட்டூர்ல இருந்து இங்க வரோம். ஆட்டோ பிடிச்சி வரோம். 150 ரூபா ஆட்டோ கொடுத்து வரோம். நீ பஸ் இங்க போட வேண்டியதானே? நீ சேலம் பஸ் அங்க கொண்டு போன பாருங்க. இங்க நிக்கிற பூரா சேலம் தான். டியூட்டிக்கு டாக்குமெண்ட் ரெடி பண்றாங்க, என்ட்ரி போட்டு வரணும்ட்டு வந்துட்டு என்ட்ரி போட்டு போறாங்க. அவ்வளவுதான். நான் பண்ருட்டி போகணும் சார். இங்க இருந்து காலைல இருந்து நிக்கிறேன், புரியுதுங்களா? காலைல நான் இங்க 5 மணிக்கு வந்தேன். 5 மணில இருந்து நிக்கிறேன், போக முடியல. எல்லா பஸ்ஸும் வருது, என்ட்ரி போறாங்க. அங்க இருந்தே ஃபுல் பண்ணி தான் எடுத்துட்டு வராங்க. டாக்குமெண்ட் தான் ரெடி பண்றாங்க, ஒன்னும் இல்ல. இவ்வளவு நேரமா பஸ் எல்லாமே கோயம்பேட்ல இருந்து தான் வருது. ஒண்ணு கூட இங்க இருந்து வரல. வந்துச்சுன்னா காலியா வருங்களே. இங்க காலியே கிடையாது, எல்லாமே ஃபுல்லா வருது அங்க இருந்து. எங்களுக்கு ஒரு வழியை கொடுங்க, பஸ் அனுப்புங்கலாம். கிளாம்பாக்கம் பேருந்துகளிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருந்த நிலையில் தற்போது வரை எந்த ஒரு பேருந்துகளுமே இங்கு முறையான இயக்கப்படவில்லை என்பது இவர்களின் ஒரு குற்றச்சாட்டாக உள்ளது. அதே போல் தமிழக அரசு கூடுதலாக பேருந்துகளை இயக்கி பொதுமக்களுடைய இன்னல்களை தவிர்க்க வேண்டும் என்பது இவர்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக கிளாம்பாக்கத்திலிருந்து மனோகரன்.